வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். நான் அஸ்ட்ராலஜியை பற்றி பேசிகிட்டே வரேன். என்னுடைய ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் நான் படித்தது அஸ்ட்ராலஜியை படித்தேன், நியூமராலஜி படித்தேன், வாஸ்து படித்தேன், ஹேண்ட் ரைட்டிங்கை பற்றி படித்தேன், அப்புறம் பாமிஸ்ட்ரியை பற்றி படித்தேன், எல்லா விவகாரங்களையும் படித்தேன். அதுக்கு எல்லாத்துக்கும் அப்பா யார்? அஸ்ட்ராலஜி தான். மற்றெல்லாம் அதுக்கு வந்த ஒரு கிளைகள், பிள்ளைகள், பேரன்கள் தான். இப்போ நிறைய பேருக்கு அஸ்ட்ராலஜி தனக்கு தெரியாது, ஆனால் தெரிஞ்சுக்க ஆவல், தப்பில்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நியூமராலஜி. எப்போ பார்த்தாலும் நம்பர்னு அலைவாங்க. இவன் ஒரு கடை திறக்க போகிறேன் சார், எந்த நம்பரில் ஆரம்பித்து எந்த நம்பரில் சார் முடியணும்? நான் ஒரு சினிமா எடுக்கிறேன், எந்த லெட்டரில் சார் பேர் வைக்கணும்? இதெல்லாம் ஜென்ரலாக வரக்கூடிய விஷயம். அதனால் முதல்ல நீங்கள் எதை தெரிஞ்சுக்கணுன்னா, அல்ஃபபெட் அண்ட் இட்ஸ் வேல்யூஸ். இது 2-3 மெத்தட் இருக்குது. ஆனால் சால்டியன் மெத்தடுமாங்க. இது யாரால் சொல்லப்பட்டது? சால்டியன் அப்படின்னு இருக்கு. அதை சீரோன்றவர் அதை பிரபலப்படுத்தினார். அவர் ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூ. அவர் பாமிஸ்ட்ரி, அப்புறம் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி எல்லாத்துலேயும் புக்ஸ் எல்லாம் நிறைய எழுதியிருக்கார் சீரோ. அவசியம் படிங்க. எனி புக் ஷெல்ஃப் லைப்ரரியில் இருக்கும் அதெல்லாம். இந்த நியூமராலஜிக்கு ஃபஸ்ட்டு வேல்யூஸ் இருக்குது. இப்போ நான் A to Z வேல்யூ உங்களுக்கு சொல்லிவிட்டு அப்புறம் மேலே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். A 1, B 2, C 3, D 4, E 5, F 8, G 3, H 5, I 1, J 1, K 2, L 3, M 4, N 5, O 7, P 8, Q 1, R 2, S 3, T 4, U 6, V 6, W 6, X 5, Y 1, Z 7. இதெல்லாம் அதோடைய வேல்யூஸ். ஒரு பேரில் என்ன பண்ணுறாங்க? சாதகமாக வைக்க வேண்டும் என்று வைக்கிறார்கள். நீங்கள் பார்த்துருப்பீங்க, சமீப காலத்தில் தமிழில் வர படம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஆரம்ப லெட்டர் வி இருக்கும். வீரன், வீரமாண்டி, அது இது எல்லாம் வின்னு வரும். ஏன்? ஃபஸ்ட்டு வி ஃபார் விக்டரிமா, ரெண்டாவது வீணா 6 சுக்கிரன், அது அனுகூலமாக அமையும் அப்படின்ற ஒரு கணக்கு. இந்த மாதிரி சில பெக்குலியாரிட்டிலாம் இருக்குது. அப்போ பெரும்பாலும் தடைகளை கொடுக்கக்கூடிய ஆல்ஃபபெட் எது? நீங்களே உங்கள் ஃப்ரெண்டு பேர்லேருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். முதல்ல தடைகளை சற்று அதிகமாக கொடுக்கக்கூடியது டி. டினா பெரும்பாலும் நெகட்டிவ் எல்லாமே டியில் வருங்க. டேமேஜு, டிஸ்ட்ரக்ஷன், டிமோட்டிவேஷன், டிமாரலைஸு, இது மாதிரியே வரும். அப்போ தோனின்றது இல்லை, அப்படி இல்லையே, ஓஹோன்னா இருக்கார் அவர். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தோனி குறிப்பிட்ட காலம், ஆனால் டியோட இது என்னென்னா பிரேக்கிங்னு அர்த்தம். பிரேக் த்ரூ, பெரிய சக்ஸஸ் அடித்தார். ஆனால் அவர் நீண்ட காலம் நிலைத்து இல்லை டெஸ்ட்டில். மேபி அவர் இருந்தது ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் தான். 10 வருஷமோ 12 வருஷமோ 10 வருஷம் இருந்துடலாம். உயர் பதவி வரைக்கும் வந்தார். அடுத்த ஆள் யார்? டிராவிட். அவரும் இதே கதை. கடைசியில் போய் பேர் கெடுத்த மாதிரி அவருக்கே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன். நான் விட்றேம்மா, எனக்கு கேப்டன்லாம் வேணான்னார். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, அவளோட மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனாலும் பெரும்பாலும் நான் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது டி கொஞ்சம் நெகட்டிவ் கொடுக்கும். அதில் சாமானியப்பட்ட ஆளுகளுக்கு பெரிய நெகட்டிவே கொடுக்கும். அதுலேயும் சில கிறிஸ்டியன் நேம்லாம் இருக்குது. டேவிட், நல்ல பேர் தான் டேவிட். ஆனால் நிறைய பேர் டேவிட்னு இருக்கவங்களாம் நிறைய தொல்லைகளை அனுபவிக்கிறாங்க. டீல் ஆரம்பித்து டீலில் முடியும். அப்புறம் ஈலாம் ரொம்ப நல்லது, அதெல்லாம் தப்ப சொல்லக்கூடாது.
டியை விட்டிங்கன்னா அடுத்து யார்? எஃப்னா 8. அது ஆளை கண்ணாமண்ணான்னு சுற்றி விடும். இந்த எஃப்ங்கிறது இங்கிலீஷுக்கு மட்டுமே உரித்தான ஒரு வார்த்தை. தமிழுக்கு ழ அப்படிங்கிற மாதிரி இங்கிலீஷுக்கு எஃப் மாதிரி எதுலேயும் இல்லை. நம்ம ஒரு லாங்குவேஜ் எதுலையுமே எஃப் கிடையாது. அது ஹிந்தியாக இருக்கலாம், சான்ஸ்கிரிட்டாக இருக்கலாம், கன்னடம், அது எங்கேயுமே எஃப்ன்றது கிடையாது. அது யூனிக். அதுலேயும் பிரச்சனை வரும். ஆனால் ஏன்னா எஃப்னாலே உங்களுக்கு என்ன ஃபஸ்ட்டு தோணும்? ஃபென்டாஸ்டிக் அப்படின்னு சொல்கிறவங்க கொஞ்சம் பேர். ஃபெயிலியர்ன்றது தான் ப்ராமினெண்ட் எஃப்பில் வரும். ஸோ அதையும் கவனமாக வச்சுங்க. அப்போ டி வேண்டாம், எஃப் வேண்டாம். அதுக்கு அடுத்தபடி ஜிஹெச்ஐஜே கேஎல் வரைக்கும் ஃபைன். எம் நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு. தெரியுமே, நான் மேரேஜ் பண்ணிட்டு இருக்கேனே, எனக்கு தெரியுமே. நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு எம்மில். டி அளவு மோசம் கிடையாது. பட் அதில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் சைன் கர்வ் மாதிரி அடிக்கும். மற்றெல்லாம் என்ஓ ஓன்றது என்ன? 7 ஓம்ன்றோம், ஓங்கார நாதம். அப்போது அமைதியை சொல்கிறது ஓ. அமைதி மட்டும் இல்லை, ஒரு ஆசைகளை துறந்த ஒரு சன்னியாசை போன்ற வாழ்க்கை. அதுதானே சொல்கிறது ஓஷோ. எப்பேற்பட்ட ஞானி அவர், அது சொல்கிறது அது. அப்போது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் பேர் ஓலை வைக்கலாம், ஆனால் அவங்க என்ன ஒரு பெரிய கவிஞனாக இருப்பான், ஒரு மேதையாக இருப்பான், ஒரு இதாக இருப்பான், அந்த மாதிரி தான் இருப்பான். அவனை வச்சுட்டு அவன் பில்கேட்ஸ் மாதிரி காசு பண்ணுவானான்னு பார்க்கக்கூடாது. பண்ண மாட்டான். அவனுக்கு அது கொஞ்சம் தான் இல்லை. ஆனால் அவன் ஜீனியஸ். அதுதான் ஓ. பியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பெனட்ரேஷன்னு எடுத்துங்க. அது 8, எஃப்க்கு 8, பியூலையும் 8. ஆனால் இந்த பியில் வரக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய சஃபரிங்கை கொடுத்து வெற்றியை தரும். ஃபஸ்ட்டு நிறைய சஃபரிங், அதுக்கப்புறம் அல்டிமேட் சக்ஸஸ். அதுதான் இந்த பியில் வரும்போது வரும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆச்சு 40-41 வயதுக்கு அப்புறம் எனக்கு வெற்றி ஐயா. அது வரைக்கும் கேட்காதுங்க. என் மேலே ரோடு இன்ஜினே ஓட்டு போயிட்டாங்க. அப்படி அடுத்து மற்றெல்லாம் ஓகே சார், கியூலாம் ஓகே. ஆர் பரபரப்பு. ஆறுனாலே பரபரப்பு. நான் அப்படின்னு வந்து நிற்பாங்க. எதையும் சாதிக்க முடியும்னு கான்ஃபிடென்ஸு சில நேரங்களில் ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆகிடும். அதுவும் உண்டு. சில நேரங்களில் நம்ம சொல்லுவாங்க இல்லையா, உன்னை யாருன்னா கேட்டாங்க, நீ ஏண்டாவா ஆயத்திறந்தம்பாங்க. அந்த மாதிரி தொழிலெலாம் போனாங்கன்னா ஒன்று அதுதான் மதி, வேறு ஒன்றுமே இல்லை. பட்டக்கட்டி குதிரை விட்ட மாதிரி அதுதான் இருக்கும். ரொம்ப தமாஷா சொன்னால் தனக்கு தானே பேசிட்டு போவான். ராத்திரி 12 மணிக்கு எழுந்து உட்காந்து ஏதோ பேசிகிட்டு இருப்பான். ஐயோ உனக்கு ஏதோ ஆயிடுச்சு போல இருக்குன்னு நினைக்காதீங்க. அவன் தன்னுடைய பிளானிங் எல்லாம் போல யோசிப்பான். எதில் அவனுக்கு ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் போகிறதோ அதில் தான் இருக்கும். அப்போ முன்னுக்கு வருவானா, பிரமாதமாக முன்னுக்கு வருவான். அடுத்து எஸ் இப்படி இருக்கு. சைன் கர் அதே தான். என்னடா இவர் இப்படி போகிறாரு, இந்த டைரெக்ஷனில் ஓடிடுவார், ஐயோ மாறிட்டாருப்பா, ஐயோ திரும்ப அங்கேயே போயிட்டாருப்பா, திரும்ப இந்த பக்கம் பார்க்குறவனுக்கு ஒரு வழி ஆகிடும். எஸ்னாலே பாம்பு மாதிரி அப்படி வருது. அந்த பாம்பு மாதிரி தான் அவனுடைய மூமெண்ட்டும். விஷம்னு சொல்லலை, நல்லவன். ஆனால் அவங்க டிசிசிவாக இப்படி தான் செய்வேன்னு செய்ய மாட்டாங்க. அவங்களோட இலக்கை அடைவதற்கு என்ன வழியோ அதை செய்வாங்க. அவங்க ரொம்ப வித்தியாசமானவர்கள், குறிப்பிட்டு சொல்லவே முடியல, அப்படிப்பட்டவர்கள். டீன்னு என்ன சொல்கிறான், அந்த சொற்றொடரே ரொம்பவே வானாயன் ஒரு விஷயத்தை அறுத்து கிராக் ஆக்கிடுன்றான். பெனிட்ரேட்டிவ். டீன்னா பெனிட்ரேட்டிவ், ரொம்ப ஒரு டீப் இம்பேக்ட் ஏற்படுத்துவாங்க. அந்த மாதிரி தன்மை உடையவர்கள். டீன்னா என்ன? டீ தான், சாப்பிட்ற டீ தான். உற்சாகம், டீப் பெனட்ரேஷன் ஏற்படும் டீயில். நிறையா க்யூரேட்டிவ் பர்பஸ் எல்லாம் இருக்குது டீலையும். UVW ஜாலியாக இருக்கேன், நிம்மதியாக இருக்கேன், லைஃப்பை என்ஜாய் பண்ணுறேன், ஹாப்பி கோ லக்கி கை
எல்லாம் வருவாங்க UVWவில். நிம்மதியான வாழ்க்கடா, எதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அப்போ அதுக்கான பேங்க் பேலன்ஸ் இருக்கணுமா? இருக்குது. நான் சம்பாதிச்சு வச்சுருக்கேன், இல்லை எங்கள் அப்பா சம்பாதிச்சு வச்சுட்டு போயிருக்காரு, எனக்கு அப்புறம் 3 தலைமுறைக்கு வரும். இதெல்லாம் தான் இந்த UVW. பெஸ்ட்டு கார் வச்சுட்டுருக்கேன், பெஸ்ட்டு இது வச்சுட்டுருக்கேன். எல்லாம் உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக பாட்டு கேட்டிருக்கீங்கள, அதே தான். அதான் UVW. எக்ஸ் கணக்கில் நமக்கு தெரியாத விஷயத்த எக்ஸுமா, ஏன்னா அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஈக்குவேஷன்ஸு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படி போட்டு அந்த டீட்டா பை இந்த டீட்டா எல்லாம் போடணும் கணக்கு. எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருந்தால் என்ன, எனக்கு தெரியாத விஷயம் எக்ஸு, அதுதான் எக்ஸு, அதுதான் உண்மையும் கூட. சில விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் எக்ஸு. ஒய் 1ஆம் நம்பர் தான் அது. 1லேயும் நிறைய நம்பர் இருக்குது, Q இருக்குது, ஒய் இருக்குது, ஏ இருக்குது. ஆனால் இந்த ஒய்ன்றத நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், ஒய் அதுலேயே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இதுதான் வித்தியாசம். இசட், இந்த இசடுன்றது பார்த்தீங்கன்னா எஃப் சொன்னேன், அடுத்த இசட், இது ஆங்கிலத்துக்கே உரிய ஒரு வார்த்தை தான். ஷேக்ஸ்பியர்ன்ற ஒரு இவரை பற்றி சொல்லும்போது வரும். சிலலாம் தமிழில் சொல்ல முடியாது, சகப்பிரியர்மா. அதே மாதிரி ஜீப்ரான்னு தமிழில் எப்படி போடுவீங்க? ஜீப்ராக்கு வரி குதிரைன்னு மாற்றிட்டாங்க நிம்மதியாக. அதோடைய ஒரிஜினல் நேம் ஜீப்ரா. ஏன்னா நம்ம ஊரில் கிடையாது ஜீப்ரா. ஜீப்ரா இருக்கிறது வெளிநாட்டில் தான். சரி, ஏதோ ஒன்று இருக்கட்டும். இது தனி யூனிக். எகெயின் 7ஆம் நம்பர். சுரங்களில் 7 சுரங்கள் தான். அதை வச்சு தான் இளையராஜா என்னெல்லாமோ வித்தை காமிக்கிறார். 7 சுரங்கள் தான். அதான் இசட். அப்படின்னா என்ன, முழுமை அப்படிங்கிறத அது காமிக்கிறது. இவ்வளோதாண்டா, இதுக்குள்ளே நீ பூந்து விளையாடு, பெர்முடேஷன் காம்பினேஷன் போடு, லட்சக்கணக்கில் உனக்கு வரும் டியூன்ஸு. இதுதான் அந்த நியூமராலஜியோடைய வேல்யூக்கான எசன்ஸு தான். அப்போ உங்கள் குழந்தைகள் பிறந்தால் எந்த லெட்டரில் பேர் வைக்கணுன்றத உங்களுடைய ஆஸ்பிரேஷனை பொறுத்து நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். வாய்க்கு வந்த பேரை தயவு செஞ்சு வைக்காதீங்க குழந்தைகளுக்கு. ஏன்னா அவன் தான் ஏன் கஷ்டப்பட போகிறான். நீ அதுக்கப்புறம் வெறும் ஸ்பெக்டேட்டர். பெற்று போடுற வரைக்கும் தான் நீ. அதுக்கப்புறம் மேபி படிக்க வைப்ப. அதுக்கப்புறம் அவன் படுற கஷ்டம். பேருடைய ஆரம்பம் ரொம்ப முக்கியம். ஏன்னா சவுண்ட் வைப்ரேஷன், அதுதான் மந்திர சொற்கள்ன்றோம். உன் பெயர் ஒரு மந்திர சொல். அந்த மந்திர சொல் சரியாக இருக்கணும். ரொம்ப பழங்காலத்து பேரையா நாராயணன். ஒரு நாராயணனாவது வாழ்க்கையில் கஷ்டப்படுறானா, நீ போய் பாட்டு வைப்போ. அடுத்தது நமசிவாயம், சிவனுடைய ஒரு அக்ஷரம். அது ஒரு விஷயம் நீங்கள் ரொம்ப கிளியராக தெரிஞ்சுங்க. அந்த காலத்தில் நம்ம இறைவனுக்கு சில பெயர்கள்லாம் சொல்கிறோம். இது இந்த நாமாவளியெல்லாம் இருக்குது, அஷ்டோத்திர நாமாவளியெல்லாம் இருக்குது, அதுக்கு அர்த்தங்கள் இருக்குது. இதையெல்லாம் படிங்க. அப்புறம் உங்கள் குழந்தைக்கு பேர் வைங்க. வாயில் நுழையாத பேராக வைக்கணுன்ட்டு வைக்காதீங்க, நுழையிற பேராக வைக்க, அதுதான் நல்லது. பழங்காலத்து பேர், மாடர்ன் நேம், இதெல்லாம் கணக்கே கிடையாது. அந்த ஃப்ரீக்வன்சி ஸ்டார்டிங் லெட்டர் கரெக்டாக இருக்காங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதில் கவனத்தோடு நீங்கள் செய்யலாம். இந்த நியூமராலஜியை பற்றி இன்னும் வரக்கூடிய நாட்களில் நான் இன்னும் நிறையா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். விடைபெறுகிறேன். வணக்கம். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக
பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.